சொல்றாங்கன்னா, நாங்கள் கேட்ட இடத்தில் கொடுத்திருந்தால் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போடுறாங்க. கேட்ட இடத்தில் கொடுத்தா இதை விட மோசமா இருக்கும். ஏன்னா அது டவுனுக்குள்ள கேட்டிருந்தாங்க அவங்க. இந்த இடம் சூஸ் பண்ண சொன்னீங்க, குறுகலான சந்துன்னு கூட நீங்க சொன்னீங்க. அது குறுகலான சந்து இல்ல, அது 80 அடி ரோடு. கரூர்ல இருந்து ஈரோடு போற 80 அடி ரோடு. இந்த ரோடு புதுசா இவருக்கு மட்டும் இவரை நசுக்கணுன்றதுக்காக கொடுத்த ஏரியா கிடையாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அங்க பெர்மிஷன், போலீஸ் பெர்மிஷன் வாங்கினப்ப அங்கதான் கொடுத்து அங்கதான் அவங்க மீட்டிங் நடத்திட்டு போனாங்க. அதனால இது இவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட இடமும் கிடையாது. அதனால முப்பெரும் விழா இடத்துல வந்து இவரை கொடுத்துருக்கலாமேன்றாங்க. முப்பெரும் விழா வந்து திமுக வந்து அங்க வந்து ஒரு இடத்த பிரைவேட் லேண்டை பல பேர்ட்ட மொத்தமாக அங்கே வாடகை கொடுத்து வாங்கி அதை சுத்தம் பண்ணி அவங்க வந்து ஒரு பிரைவேட் லேண்ட்ல நடத்தினாங்க. இவர் மாநாடு நடத்துறதுக்கு அது மாதிரி தான் நடத்தினாரு. அது மாதிரி இப்போ அவர் வாங்கி நடத்திருந்தா அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இவர் கேட்டது, நாங்க இப்போ ஒரு தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கேட்ட இடத்தில் கொடுத்திருந்தால் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போடுறாங்க. கேட்ட இடத்தில் கொடுத்தா இதை விட மோசமா இருக்கும். ஏன்னா அது டவுனுக்குள்ள கேட்டிருந்தாங்க அவங்க. வெங்கமேடு வழியா உள்ள வரணும்னு கேட்டிருந்தாங்க. அப்படி உள்ள வந்திருந்தாங்கன்னா அது டவுன், ஹார்ட் ஆஃப் தி டவுன், அது சிட்டி. அங்க போயிருந்தா இதை விட பயங்கரமான மோசமான இன்னும் விபத்து நடந்திருக்கலாம். இப்போ அவருக்கு கொடுத்த இது சில பேருக்கு மேப் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நான். அவர் சேலத்துல இருந்து பைபாஸ்ல அப்படியே கரூர் பைபாஸ்ல மதுரையை நோக்கி போற ரோட்ல வர்றாரு. கரூர் டவுனுக்குள்ள லெப்ட்ல திரும்பினா கரூர் டவுனு, அந்த இடத்துல ரைட்ல திருப்பி விடுறாங்க. திருப்புனா கோயம்புத்தூர் ஈரோடு ரோடு பிரியும். அதுல ஈரோடு ரோடு 80 ரோட்ல இவருக்கு இடம் ஒதுக்குறாங்க. அங்க முடிச்சாருன்னா முடிச்சுட்டு அப்படியே திரும்பி அதே பைபாஸ்ல